அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறளில் உழவுங்கிற அதிகாரத்தில் வர திருக்குறளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. உலகம் பல தொழில் செய்து இயங்கினாலும் ஏர்தொழிலின் பின்னால் தான் நிற்கிறது. எனவே எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. பொருள்: மற்ற தொழில் செய்பவர்கள் அனைவரையும் தாங்குபவர் உழவர்களே. எனவே உலகம் எனும் தேருக்கு உழவர்களே அச்சாணி ஆவர். 3. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். பொருள்: உழுதுண்டு வாழ்பவர் பிறரை வணங்காமல் வாழ்பவர், மற்றவர் பிறரை வணங்கி வாழ்பவர். 4வது குறள்: பல குடை நிழலும் தங்குடை கீழ் காண்பர், அழகுடை நீல அளவல். அதாவது பொருள் என்னன்னா, உழவு தொழில் அரசனுக்கு வெற்றி தருவது. அது பல மன்னர்கள் ஆளும் நிலம் முழுவதையும் தம் அரசனின் குடை கீழ் கொண்டு வரும். 5வது திருக்குறள்: இரவார் இறப்பார் கொன்றியவர், கரவாது கைத்தூன் மாலையவர். இதோட பொருள் என்னன்னா, தம் கையால் உழவு தொழில் செய்து உண்ணும் தன்மையுள்ள உழவர்கள் பிறரிடம் யாசிக்க மாட்டார்கள். யாசிப்பவர்களுக்கு தம்மிடம் உள்ளதை மறைக்காமல் கொடுப்பார்கள். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதுவும் விட்டேம் என் பார்க்கும் நிலை. இதோட பொருள் என்னன்னா, உழவில்லை எனில் பற்றற்ற துறவிக்கும் இவ்வுலகில் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு. தொடுப்புழுதி கசா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். இதோட பொருள் என்னன்னா, ஒரு பழம் புழுதியை கால்பழம் புழுதியாகுமாறு உழுது நிலத்தை காய போட்டால் பிடி ஏற்கூட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. 8. ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின், நீரினும் நன்றதன் காப்பு. இதோட பொருள் என்னன்னா, உழுவதை விட எரு இடுதல் நல்லதாகும், பின்பு களை எடுத்து நீர் பாய்ச்சுவதை விட அதனை பாதுகாத்தல் நல்லது அப்படின்னு சொல்றாரு. 9வது செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து, இல்லாளின் உழடி விடும். உழவன் நிலத்தை அடிக்கடி சென்று பார்க்காவிட்டால் மனைவி ஊடுதல் போல நிலமும் ஊடுதல் கொண்டு விளைவு தராது. 10. இளமென்று அசையி இருப்பாரை காணின், நிலமென்னும் நல்லால் நகும். இதோட பொருள் என்னன்னா, தாம் ஒன்றும் இல்லாதவர் என்று சோம்பலுடன் இருப்பவரை கண்டால் நிலமகள் சிரிப்பாள். அடுத்து நம்ம பார்க்க போகிற அதிகாரம் என்னன்னா, தெரிந்து செயல்வை. ஒரு விஷயத்தை தெரிந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஒரு செயலை செய்வதற்கு முன் அதனால் வரும் நன்மைகளையும் தீமைகளையும் தொடர்ந்து வரும் பயனையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். 2. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணின் செய்வார்க்கு அரும்பொருள் யாதன்று இல். ஒரு செயலை நன்றாக தெரிந்தவர்களுடன் கலந்தாலோசித்து தாமும் எண்ணி பார்த்து செய்பவர்க்கு முடியாத செயல் என்று எதுவும் இல்லை. 3. ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். பின் விளையும் வருவாயை நம்பி இப்போதுள்ள முதலை இழக்கும் செயலை அறிவுடையார் செய்ய மாட்டார். 4. தெளிவு இலதனை தொடங்கார், இழிவு என்னும் ஏதப்ப அஞ்சுபவர். இதோட பொருள்னா, தமக்கு இழிவு வரக்கூடாது என்று பயப்படுபவர் தெளிவில்லாத செயலை செய்ய மாட்டார். வகையற சூழாதெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. இதோட பொருள்னா, செயலின் வகைகளை எல்லாம் முழுமையாக எண்ணாமல் செய்ய தொடங்குதல் பகைவரை உருவாக்கி விடும். செய்யத்தக்க செயல் செய்யத்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். இதோட பொருள்னா, செய்யக்கூடாத செயல்களை செய்தாலும் கேடு வரும், செய்ய வேண்டிய செயல்களை செய்யாவிட்டாலும் கேடு வரும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை நன்றாக எண்ணி பார்த்து தொடங்க வேண்டும், தொடங்கிய பின் எண்ணி பார்ப்பது குற்றம். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி துணை நின்று அதை
முடிக்குமாறு காத்த போதும் வெற்றி தராது. நன்று ஆற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. அவரவர் குணங்களை அறியாது செய்யும் நன்மையே கூட தவறாகிவிடும். 10. எள்ளாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாதுலகு. பொருள்: தமக்கு பொருந்தாதவற்றை உலக மக்கள் ஏற்க மாட்டார்கள். எனவே பிறர் பழிக்காத செயல்களை எண்ணி பார்த்து செய்ய வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அதிகாரம் என்னன்னா ஈகை. ஈகை அப்படிங்கிறது கொடை, கருணை, எது வேணாலும் பொருள் வரும். அதை பற்றி இந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வரியார் கொன்றிவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. பொருள்: வறியவர்க்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது. மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது. 2. நல்லாற்றெனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனின் ஈதலே நன்று. பொருள்: இதோட பொருள் என்னன்னா, பிறரிடம் பொருள் பெற்றுக்கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது. அதாவது பிறரிடம் பொருள் பெற்றுக்கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் அதை கொள்ளல் தீமையானது. மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது. 3. இளனெனும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணேயுள. யார் வறியவன் எனும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிப்பிறப்பு உடையவனிடம் உண்டு. 4. இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங் காணும் அளவு. பொருள் வேண்டுமென்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தைக் காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுவது துன்பம். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். பொருள்: தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும். அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டது. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புரி. வறியவரின் கடும்பசியை தீர்க்க வேண்டும். அது பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும். 7. பாத்துண் மறியி எவனை பசியெனும் தீப்பிணி தீண்டலரிது. தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கமுடையவனை பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். பொருள்: தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர். பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சி அறியாதோர். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தமியருணல். பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது. 10. சாதலின் இன்னாதில்லை இனிததும் ஈதலியாக்கடை. சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை. ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதாகும். அடுத்து இன்னாசெய்யாமை. இன்னாசெய்யாமை அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் போல். சிறப்பை தருகின்ற பெருஞ்செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தல் மாசற்றவரின் கொள்கையாம். 2. கருத்தின்னா செய்தவ கண்ணும் மரத்தின்னா செய்யாமை மாசற்றார் போல். ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தல் மாசற்றவர் கொள்கை.
செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்பின் உய்ய வில்வம் தரும். தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்குத் தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானவற்றை செய்தபின் தப்ப முடியாத துன்பம் தரும். இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். தீமை செய்தவரைத் தண்டித்தல். அவர் நாணும்படி நல்லுதவி செய்து அவர் தீமை நன்மையை மறக்கச் செய்ய வேண்டும். அறிவினான் ஆகுவதுண்டு பிறிதின் நோய். தன்னோய் போல் போற்றாக் கடை. பொருள்: மற்ற உயிரின் துன்பத்தைத் தன் உயிர் தன் துன்பம் போல் கருதி காப்பாற்றாவிட்டால் பெற்றுள்ள அறிவினால் என்ன பயன்? இன்னா இனைத்தானுணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறர்க்கண் செயல். ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் நன்கு கண்டு உணர்ந்தவைகளை மற்றவர்களிடத்தில் செய்யாமல் இருப்பது நல்லது. இனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாணா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலைச் செய்யாதிருத்தலே நல்லது. தன்னுயிர்க்கின்னாமை தானறிவான் என்கொலோ மன்னுயிர்க்கின்னா செயல். தன் உயிர்க்குத் துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிர்க்குச் செய்ய மாட்டான். அந்த துன்பத்தை மற்ற உயிர்க்கு செய்தல் என்ன காரணத்தினாலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். முற்பகலில் மற்றவர்க்கு துன்பமானவற்றை செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் வரும். நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரே சாரும். துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரே சாரும். ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டார். அடுத்தது மதச்சார்பற்ற நூல் திருக்குறள். அதை பற்றி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். திருக்குறள் உலகம் முழுமைக்கும் பொதுவான கருத்துக்களை கொண்டது. ஒரு மொழிக்கோ ஒரு நாட்டிற்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ சார்ந்ததில்லை. அது உலகத்திற்கு பொதுவானது. வள்ளுவர் மத நம்பிக்கை உடையவர்தான். கடவுளை புகழ்ந்து 10 குறள்களை கொண்டு ஒரு அதிகாரத்தை படைத்துள்ளார். இதில் எந்த மதத்தை பற்றியும் குறிப்பிடவில்லை. அது என்னங்கிறத பார்ப்போம். கடவுள் வாழ்த்து. கடவுளை வாழ்த்தி முதல்ல எழுதப்படுறது எல்லா நூல்களிலும் உள்ளதுதான் அது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு. இதோட பொருள் என்னன்னா, எழுத்துக்களின் மூலம் முதல், அதாவது அகரம் அதுபோல உலகத்தின் முதல், அதாவது மூலம் கடவுள். அது எழுத்துக்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கிற முதல் எழுத்து என்னன்னா அகரம். அது மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் கடவுள் தான் மூலம் முதல் அப்படின்னு சொல்றாரு. கற்றதனால் ஆய பயனன்கொல் வாளறிவன் நன்றால் தொழார் எனின். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் என்ன பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர்மிசை ஏகினான் மாண்டி சேர்ந்தார் நிலமிசை நீடுல் வாழ்வார். அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் செல் புகழ் புரிந்தார் மாட்டு. இதோட பொருள் என்னன்னா, கடவுளின் உண்மை பொருளை விரும்பி அன்பு செலுத்துகின்றவர்களிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதோட பொருள் என்னன்னா, ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்று நல்வாழ்க்கை வாழ்வர். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. இதோட பொருள் நான் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருத்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. இதோட பொருள்னா, அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. 9. கோளில் பொறியின் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை.
பொருள். கேட்காத செவி, பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடியை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவையாம். 10வது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இதோடைய பொருள் என்னன்னா, இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடனை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது. இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.